ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இது என்ன விலாக்னா, இங்கே வந்து பெங்களூரில் இப்போ நம்ம எல்லா சாமி மாதிரி திருவிழா இங்கே நடக்காது. ஆனால் இங்கே வந்து அம்மனை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு 2 திருவிழா நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து கண்டினியூஸாக ஒன் வீக் கேப்பில் வந்து 2 திருவிழா. அதாவது இங்கே வந்து மெஜஸ்டிக்கில் வந்து அண்ணம்மா கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே சாமி வந்து 7 இருக்கும். அந்த சாமியை ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே அதை 3 நாள் வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. மொதல் நாள் வந்து சாயந்தரம் சாமியை இட்டுட்டு வருவாங்க. ஆனால் கூப்பிட்டுடணும் சும்மா கிடையாது. சாமி வந்து அது உத்தரவு கொடுத்து அங்கே ஆடெல்லாம் வெட்டுவாங்க. அது உத்தரவு கொடுக்காத வரைக்கும் சாமி உள்ளே எல்லைக்குள்ளே என்ட்ராகுது. மேக்ஸிமம் 1 ஹவர் ஆகிக்குது பார்த்துக்கிறேன், 2 ஹவர் ஆகியும் பார்த்துக்கிறேன், 3 ஹவர் வெயிட் பண்ணியும் பார்த்துருக்குறேன். இந்த வாட்டி வந்து சாமி வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே உத்தரவு கொடுத்துச்சு. முதல் நாள் சாமியை தூக்கிட்டு வந்து வச்சிடுவாங்க. அப்புறம் ஆரத்தி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவங்கவுங்க வேண்டுதல், அந்த வழுக்கு மாவு போடுறதோ, கோழி கொடுக்குறதோ, அவங்களுக்கு என்னென்ன இருக்குதோ, நம்ம ஊரில் எப்படி கூழ் ஊற்றுவாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து வழுக்கு மாவு வைப்பாங்க. அதை அந்த மாதிரி ஒருத்தராக வந்து பண்ணிவிட்டு போவாங்க அந்த மாதிரி பூஜை. 3rd டே வந்து அன்னதானம் வந்து நார்மலாக பண்ணுற அன்னதானம் கிடையாது. நம்ம கல்யாண விருந்து எப்படி இருக்குமோ அப்படியாப்பட்ட அன்னதானம். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு போனோம். அந்த மாதிரி அன்னதானம் அருமையாக பண்ணுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்தாங்க பாருங்கள் அம்மா. இது ஃபஸ்ட்டு டே வந்த அம்மா. அப்புறம் 3rd டே அன்னதானம் முடிஞ்ச பிறகு அம்மா வந்து எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. பல்லாக்கில் எடுத்துகிட்டு வீதியாக வந்து எங்களுக்கு பூஜை வாங்கிக்கின்னு எங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு அம்மாவும் இது பண்ணிவிடுவாங்க, ஒப்படைச்சிடுவாங்க. அதுக்கு இந்த வருஷம் வந்து இந்த கர்நாடகாவுடைய ஸ்பெஷல், இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியாது, இந்த இதுவும் வந்துச்சு, இந்த ஆட்டமும் வந்துடுச்சு. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க அந்த தலைமையில் வச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, வண்டி மேலே ஏறி ஆடுறாங்க, குழந்தை தூக்கி வச்சு ஆடுறாங்க, நல்லா பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்மா வந்திருக்குது. அப்போ எனக்கு அது எப்படி தெரியுமா, எங்களுக்கு இங்கே ஒரு ஓனர் ஆண்டி சொன்னாங்க, இது மாதிரி திருவிழா எடுத்தால் மழை வரும்னு ஒரு ஐதீகம். ஏன்னா அது வரைக்கும் மழை வரல, வெயில் உச்சி வெயில். இந்த திருவிழா முடிஞ்சு இன்னொரு திருவிழா ஸ்டார்ட் ஆச்சு, கரகம். இப்போ வரோம் கண்டினியூவாக. இந்த கரகம் ஸ்டார்ட் ஆகிட்டு மொதல் நாள் வந்து சாமி வந்து இந்த அஸ்ஸி கரகா சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இங்கே வந்து கரகத்தை வந்து கையில் எடுத்துகிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு டே. அந்த கரகத்தை மறாத நாள் அப்பா எப்படியாப்பட்ட மழைனா புரட்டி போச்சு பெங்களூரை. நீங்களாம் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெங்களூரை ரொம்ப புரட்டி போட்டது இந்த மழை. இந்த ஃபஸ்ட்டு டே வந்து அஸ்ஸி கரகா இப்போ இப்படி போயிட்டு கரகம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இது வீட்டுக்கிட்டே தான் நடந்துச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட தான் அஸ்ஸி கரகா நடந்துச்சு. அஸ்ஸி கரகான்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை கரகம், கலச கரகம் அப்படியும் சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து அஸ்ஸி கரகான்னு சொல்லுவாங்க. அது எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்துட்டு 3rd டே வந்து கரகா வந்து அங்கே அந்த எடுத்துகிட்டு போன கரகா வந்து அது அங்கே வர்ணித்து சாமி தலைமலை அந்த கரகத்து மேலே வந்து உக்காரணும் ஐதீகம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒவ்வொரு வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் பாருங்கள் கையில் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வருவாங்க. அன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து பூஜை பண்ணுறதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் சாமி ஆடிட்டு போகும். 3rd டே மட்டும்தான் பயங்கர கிராண்ட் நடக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே வந்து அங்கே நெருப்பு மெருக்கத்து இருக்கும். 2nd டே தான் இது. 3rd டே வந்து சாமி வீதி உலா வருது. உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் அந்த 1 இயர் வெயிட் பண்ணுவோம். அப்படி தான் நடந்துச்சு. இது என்ன விஷயம்னா, இது எடுத்த மறுநாள் மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த கரகம் வந்த அன்றைக்கும் மழை வரல, நெக்ஸ்ட் டே மழை வந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், இந்த மழை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னா அப்படி இருந்துச்சு. உங்கள் ஊர்லேயும் மழை வந்துச்சான்னு சொல்லுங்கள். ஆனால் பெரியவங்க சொல்லுவாங்க கரகம் எடுத்தால் இது மாதிரி திருவிழா போனால் மழை வரேன்னு. அது உண்மையாக ஆயிடுச்சு. இது வந்து 3rd டே ஆஃப்டர்நூன் வந்து இங்கே பக்கத்தில் வந்து மடிக்கட்டு அமைச்சாங்க. சாமியை அவங்க வர வச்சு அவங்களுக்கு ஏதோ வேண்டுதல் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு பல ப்ரொசீஜர் பண்ணி மடிக்கட்டி அமைச்சாங்க. அது என்ன ப்ரொசீஜர் எனக்கு தெரியாது. இங்கே வந்து நம்ம வந்து குங்குமச்சை கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து மடி கட்டுவாங்க. அது நவ அரிசி மூட்டெல்லாம் வச்சு கட்டுவாங்க. அது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இங்கே நிறைய இருக்குது, வித்தியாசமாக நடக்கிறாங்க. உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். என்னென்ன டிஃப்ரெண்ட் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரொம்ப விஷயத்தில். அந்த மாதிரி தான் இதுதான் 3rd டே. பாருங்கள் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து சாமி நின்று ஆடும் சொல்லுவாங்க. அதுக்காக பாரு இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி அந்த நைட்டு இது கிட்டத்தட்ட எடுக்கும்போது, இந்த வீடியோ எடுக்கும்போது 1:30 மணி நைட்டு. சாமி வந்தது 3:30 மணிக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு நைட்டெல்லாம் உட்காந்து போட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள். எல்லார் வீட்லேயும் போட்டுன்னுக்குறாங்க. நாங்கள் போடுறோன்னா எங்கள் ஓனர் ஆண்டி அவங்க போடுவாங்க. அவங்கவுங்க அந்தந்த இது இருக்குதுல்ல, அது அவங்க போடுவாங்க. இது இன்னொரு விஷயம்னா, இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து போட்டுங்க யாருமே வந்து
தமிழ்கார கிடையாது, கன்னடக்கார கிடையாது, தெலுங்குக்கார கிடையாது. திகழ்றவங்க சொல்லுவாங்க. நம்மதை வந்து வன்னியர்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, அவங்க தான். பாருங்கள், சாமி வந்து அந்த பூ மேலே நின்று ஆடும். அவங்க தான். இவங்க அது ஒரு 3 லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க. அது தான். அது ஒரு மாதிரி இருக்கும். தமிழ், தெலுங்கு, கன்னடா என்னென்னோ லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகி புரியாது எனக்கு. இது தான் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஆடிட்டு போங்க. உண்மையாக அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாமி வந்த அந்த இது அது அது அந்த இதுக்காக நான் 1 இயர் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி பிடிக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து இந்த 5 இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. எனக்கு உண்மையாக இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா பிடிக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி எத்தனை பேர் அவங்க ஊரில் டிஃப்ரெண்ட்டாக நடக்குதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.